நம்ம வேர்மாளர் படிக்க ஆரம்பிச்சு 48 நாள் ஆச்சு. 48 நாள் பாராயணம் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 48வது நாள். 48 நாள் படிக்கணும் முடிவு எடுத்திருந்தோம். 48 நாள் படித்து முடிச்சிட்டோம். எல்லோருக்கும் வணக்கம். பார்த்துருப்பீங்க வேல்மாரோட 48வது நாள் பூஜை வெற்றிகரமாக 48 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேர்மாள் படித்து. ஸோ இதோட முடியாது, இன்னொரு 10-15 நாள் ஆகும். ஏன்னா திருத்தணிக்கு போகிறதுலையுமே படிக்க போகிறேன் நான். ஏன்னா மாலை போட்டுனா திருத்தணியில் போய் விரதத்தை முடிக்கணும்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் அவங்க சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வராரு, திருச்சியில் இருக்க உத்தமர் கோயில், ரங்கநாதர் கோயில், திருவானைக்காவல் இதெல்லாம் போகிறோன்னு. ஆனால் முருகர் வேற ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. உண்மையிலே நினைக்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க வேர்மாளர் படிக்கும்போது அவங்களுக்கு பல விஷயங்கள் நடந்தது, யாரோ ஒருத்தர் வேல் கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் நடக்கல. அது நான் எதிர்பார்க்கவும் இல்லை. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த 48 நாளுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக போச்சு. பிரச்சனைகள்ன்றது ஒரு பெரிய டென்ஷன்லாம் போட்டு நம்மளை உருக்கி வரதெல்லாம் டென்ஷன்லாம் அப்படியே போயின்னு இருந்தது. அந்த மாதிரி போயின்னு இருந்தது. ஏன்னா நான் பெருசாக எதுவுமே வேண்டிக்கல, இது வேண்டணும் அது வேணும்லாம் கிடையாது. ஜென்ரலாக வேண்டிக்கிற மாதிரி தான் வேண்டிக்கினேன். ஒரு ஜென்ரலாக தான் படித்தேன். எதுவும் இது நடக்கணுன்றதுக்காக நான் வேல்மாறல் படிக்கல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கடைசி நாள் 48வது நாள் எனக்கு ஒரு பெரிய ஒரு நினச்சாலே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வயலூர் போகலாம் டிசைட் பண்ணால், அப்புறம் இன்றைக்கி வேணாம் ஒரு போட்டோம் செவ்வாய்க்கிழமை போகலாம், வயலூர் நம்மளுக்கு இங்கேருந்து பக்கம், செவ்வாய்க்கிழமை நைட் போனால் ஃப்ரீயாக இருக்கும் போகலாம், இன்றைக்கி வேல்மாறல் முடிச்சுட்டு இந்த கோயில்லாம் போகலான்னு நினச்சேங்க. பட் என் நண்பர் இவர் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டோம். வர நண்பர் என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி பழனிக்கு போகலான்டா, பழனிக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடலான்லாம். எனக்கு ஷாக்கு. இது எப்படி அமைஞ்சது பாருங்கள். 48வது அவர் கூப்பிட்றாரு என்ன பழனிக்கு வான்னு. ஸோ நல்லபடியாக தரிசனம் கொடுப்பார்னு நினைக்கிறேன். பழனிக்கு கிளம்புறப்போ மணி 4:55 ஆகுது. இப்போ நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் பிடிச்சி போக போகிறோம். அவனும் வந்துட்டு இருக்கான், தாண்டிட்டானா நம்பர் 1 டோல்கேட் வந்துட்டான். இன்னொரு 10-15 மினிட்ஸில் அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு அவரோட கோயிலுக்கு போக போகிறோம். உண்மையிலே இதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நண்பனுக்கு ராக்ஃபோர்ட்டில் புக் பண்ணியிருந்தேன், சென்னை தாம்பரம்ல இருந்து திருச்சிக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணினா பொதுக்கி நாளைக்கு நைட் இங்கேருந்து சென்னைக்கு புக் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துலையுமே ஒரு பெரிய அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலுமே அடுத்தபடியாக ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு முருகர். என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/3 தாம்பரத்துக்கு வரும். அப்போ ஆக்சுவலாக அது டேட் இன்னைக்கு டேட் போட்டுக்கணும், 30 போட்டுக்கணும். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 29 புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பொதிகை 12:10 நம்ம வருது திருச்சி ஜங்ஷனுக்கு. அன்றைக்கி என்ன போட்டுருக்கணும், 31 போட்டுக்கணும். பட் நாங்கள் 30 போட்டோம். அவன் ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி டிக்கெட்லாம் மாறிடுச்சு, பிளான் அப்படியே அப்செட் ஆயிடுச்சுன்னு. பட் இருந்தாலும் வானா நம்ம நினச்சிட்டோம் பழனிக்கு போகணுன்னு, நான் வரேன்னு சொல்லி பஸ் ஏறி வந்துட்டுருக்கான். அதே மாதிரி நாளைக்கு நைட் இங்கேருந்து பஸ் நான் புக் பண்ணிட்டேன் அவனுக்கு. ஸோ இது அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இது எங்கே ட்ராப் ஆகிடுமோன்னு நினச்சேன். அப்படியே ட்ராப் ஆனாலும் நம்ம போகணும்னு நினச்சேன். பட் இருந்தாலுமே அவனே வந்துட்டுருக்கான், பஸ்ஸில் வந்துட்டான், ரீச் ஆகிட்டான். இன்னொரு 10-15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவான். நான் இங்கேருந்து போய் பைக்கில் போயிட்டு முருகரை போய் தரிசனம் பண்ணணும். நல்லா தரிசனம் கொடுப்பார்னு நினைக்கிறேன். நம்ம சாஸ்திரிகள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம நண்பர் தான் பாவம், யாரா கூட டிக்கெட்டை புக் பண்ணி அவசரப்பட்டு சேர்ந்துருக்காரு திருச்சிக்கு. பழனி கோயில் தெரியுதாங்க, மலை மேலே இருக்க பழனி கோயில் கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நண்பர் பாவம் இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு சேர்ந்தாரு. என்ன க்ரௌடுன்னு நினைக்காதீங்க, இங்கே என்ட்ரன்ஸில் மட்டும்தான் க்ரௌடாக இருக்குது. மேலே போல தான் தெரியும். மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போது மொபைலை வச்சுட்டு திரும்பி ஏர்பிளைன் மேலே போட்டேன். மேலே போய் முருகரை தரிசித்து இறங்கியாச்சுங்க. இதுதான் முக்கியமான என்ட்ரன்ஸ் ஒரு காலத்தில். இப்போ கூட்டத்தின் காரணமாக அந்த பக்கம் மாற்றிட்டாங்க. இப்போ இங்கேருந்து திரு ஆவினன்குடி, அதுதான் முருகரோட 3ஆம் படை வீடு. 6 படை வீடுல அதுதான் 3ஆம் படை வீடு. அதை நோக்கி நடக்க போகும். இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100-200 மீட்டர் தான். அப்படியே அந்த பஜார் வீதிக்குள்ளார அப்படியே நடந்து போனோன்னா நம்ம திரு ஆவினன்குடிக்கு போயிடலாம். இப்போ திரு ஆவினன்குடியை நோக்கி தான் போயின்னு இருக்கோம். இந்த வீதிகளில் பாருங்கள்லாம் கடை போட்டுருக்காங்க, நடக்க இடம் விட மாட்டேன்றாங்க. சென்டராகவும் கடை போட்டுருவாங்க, சைட்லேயும் போட்டுருவாங்க. நம்ம கூண்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம நேராக போய் 3ஆம் படை வீடு, அதாவது முருகரோட 3ஆம் படை வீடு குன்று மேலே இருக்க முருகன் இல்லை. இப்போது இந்த கோயில், இந்த அருள்மிகு திரு ஆவினன்குடி இல்லையா, இந்த திருக்கோயில் தான் 3ஆம் படை வீடு. இன்னுமே பழனியில் குதிரை வண்டி இருக்குங்க. இப்போ தான் பார்க்குறேன். நான் சொன்னாங்க குதிரை வண்டியில் போகிறாங்க. பட் நான் இப்போ தான் பார்க்குறேன் குதிரை வண்டியை.
இது வந்து சைடு என்ட்ரன்ஸ்க்கு முன் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து முன் என்ட்ரன்ஸ். திருஆவினன்குடி திருக்கோயிலுக்கு வந்து இதுதான் முன் என்ட்ரன்ஸ். இது வழியாக உள்ளார போய் முருகரை தரிசிக்கலாம். உள்ளார வந்து வீடியோ எடுக்க முடியாது, அதனால நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் தரிசனம் பண்ணிட்டு வந்து ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எங்கே இருக்கிற இதுதான் நேர் எதிர்த்த மாதிரி தான் முருகர் இருக்கிறார். நம்ம வேல்மாறல் 48 நாள் பாராயணம் பண்ணி முடித்து அதிசயமாக முருகர் வந்து என்னை வரவழைச்சு அன்றைக்கி நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. நன்றி, வணக்கம்.